அண்மை செய்தி. ரயில்வே துறையில் 2% பணியாளர்களை குறைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்லாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய ரயில்வேயில் மொத்தமுள்ள 14,80,455 பணியாளர்களில் 2%, அதாவது 29,608 பணியாளர்களை குறைக்க ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி தெற்கு ரயில்வேயில் மட்டும் 1906 பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ரயில்வேயில் மொத்தமுள்ள 14,80,455 பணியாளர்களில் 2%, அதாவது 29,608 பணியாளர்களை குறைக்க ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரயில்வே துறையில் 2% பணியாளர்களை குறைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் பல்லாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி தெற்கு ரயில்வேயில் மட்டும் 1906 பணியிடங்கள் குறைக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்குறைப்பு நடவடிக்கை ரயில்வே பாதுகாப்பை பாதிக்கும் என ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே போதிய பணியாளர்கள் இல்லாத சூழலில் தற்போதுள்ள ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்குறைப்பு நடவடிக்கையால் ரயில்களின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடும் என்றும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது ஏற்கனவே இந்திய ரயில்வேயில் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. பொதுமக்களுடைய பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப பணியாளர்கள் இல்லாத ஒரு நிலை நீடிக்கிறது. இதனால் கடந்த பல ஆண்டுகளாகவே ரயில்வே போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பயணிகள் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக சூழ்நிலையில்தான் தற்போது ஆள் குறைப்பு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அனைத்து ரயில்வே பணியாளர்களிலுமே 2% அளவுக்கு ஆட்குறைப்பு நடத்த வேண்டும் என்று தற்போது ரயில்வே வாரியம் அனைத்து ஜெனரல் மேனேஜர், அதாவது பொது மேலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதில் தென்னக ரயில்வே உள்ளிட்ட அனைத்து துறைகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆள்குறைப்பு நடவடிக்கையில் தென்னக ரயில்வே மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி நாடு முழுவதும் பல ஆயிரம் பணியாளர்கள் குறைப்பதற்கான திட்டத்தை தற்போது ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை, கடிதத்தையே அனைத்து மண்டல மேலாளர்களுக்கும் தற்போது ரயில்வே போர்டு சுற்றறிக்கையாக அனுப்பி இருக்கிறது. சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.